உங்கள் அக்காவுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்களே மாப்பிள்ளை கௌதம் நல்லவன் இல்லை. நான் உங்களை சாட்சியாக வச்சுக்கிட்டு அவனை பொறி போட்டு பிடிக்கிறேன். அப்பயாவது நம்புறீங்களா? பூஜா, 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 என்னடி நான் கூப்பிட்டதும் காதுல விழலையா? இல்லம்மா, வேற ஒரு யோசனையில இருந்தேன். நான் கூப்பிட்டது கூட உன் காதுல விழாம அப்படி என்னடி யோசனை? உன்கிட்ட சொல்லலாம், தப்பு இல்ல. எஸ் ராம் இருக்கார்ல, அவங்க கூட உனக்கு என்னடி பேச்சு? அந்த சம்பந்தம் தான் வேண்டான்னு ஒதுக்கியாச்சுல்ல. நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள நீயே யோசனை பண்ணி பேசி முடிச்சிடாத. சரி சொல்லு, என்ன சொல்ல வர? கௌதம் இருக்கார்ல, இன்னும் என்னடி பேர் சொல்லி கூப்பிடுற? மாப்பிள்ளைன்னு சொல்ல வேண்டாமா? சரி மாப்பிள்ள கௌதம். மாப்பிள்ளைன்னு சொன்னா போதும். மா, இப்ப பிரச்சனை அது இல்லம்மா, வேற. என்ன சொல்ல விடு. சொல்லு. கௌதமோட கேரக்டர் சரியில்லைன்னு ராம் சொல்றாரு. அவன் நான் கழுகி போயிடும். ஏண்டி அவரை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்றான்? அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும். ஒண்ணு, ராம் சொல்ற மாதிரி உண்மையிலே கௌதமோட கேரக்டர் சரியில்லாம இருக்கணும். இல்ல ராமும் அக்கா விரும்பியிருக்காரு, அக்கா தனக்கு கிடைக்கலன்ற கோவத்துல சொல்லியிருக்கணும். நீ ரெண்டாவதா சொன்ன பாத்தியா? அந்த காரணம் சரியா இருக்கலாம். இல்லம்மா, எஸ் ராம் அப்படிப்பட்டவர் இல்ல. அப்போ மாப்பிள்ளைய சந்தேகப்படுறியா? ஆஹா, அவர்கிட்ட பழகின வரைக்கும் அவரும் அப்படிப்பட்ட ஆள் மாதிரி தெரியல. என்னடி குழப்புற? நீ என்னதான் சொல்ல வர? விடுமா, எனக்கு எதுவும் சரியா புரியல. அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லட்டுமா? வேணாண்டி, எனக்கு மாப்பிள்ளை மேல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. பொதுவா போலீஸ்காரங்களை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்களையும் நாம அந்த லிஸ்ட்ல தான் சேர்க்கணும் போல இருக்கு. உங்க அக்காவுக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கைய நீயே கெடுத்துறாத. சரிம்மா, நான் அக்கா கிட்ட எதுவும் சொல்லல. அக்கா கிட்டன்னு இல்லடி, யார்கிட்டயுமே இதை பத்தி மூச்சு விடாத. வெளியில இருக்கிற எல்லாருக்குமே உங்க அக்காவுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னு பொறாமையா இருக்கலாம். சரிம்மா, நான் யார்கிட்டயும் இதை பத்தி பேசல. கடவுளே, இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும். என்னாச்சுன்னா டல்லா இருக்க? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்ன, மனசு தான் சரியில்லை. என்னண்ணா, என்னாச்சு? எல்லாம் அந்த கௌதம் பிரச்சனை தான். அது மனசில் வச்சு கவலைப்பட்டுக்கிட்டு என் உடம்பும் மனசும் ரொம்ப பலவீனமாயிடுச்சு திவ்யா. ஏன்னா இந்த விஷயத்த உன் மனசுல சுமந்துக்கிட்டு இருக்க? அவங்க குடும்பத்து ஆட்கள் யார்கிட்டயா சொல்லலாம்ல? அப்படி சொன்னா உன் மனசுல இருக்க பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். சாந்தி அன்னைக்கு பிரச்சனை தீர்ந்த மாதிரியும் இருக்கும்ல. என்னண்ணா, என்னாச்சு? நானும் நீ சொன்ன மாதிரி கௌதம் பற்றி பூஜா கிட்ட பேசினேன். அவள் அதை நம்பலனாலும் பரவாயில்ல, ரொம்ப அலட்சியப்படுத்திட்டா. பூஜாவை எங்க பார்த்து பேசுனீங்க? பார்க்கில் வச்சு. என்னண்ணா இது? பேசின விஷயம் எவ்வளவு முக்கியமான விஷயம். அதை இப்படி சாதாரணமா பார்க்ல வச்சா பேசுவீங்க? வேற எங்க வச்சு பேசுறது? அவங்க வீட்டுக்கு போய் சொல்லிருக்கலாம்ல. திவ்யா, அவங்க வீட்டுக்கு போய் பேசுறது தயக்கமா இருக்கு. அவங்க வீட்டு பெரியவங்க சாந்தி எனக்கு கிடைக்கலன்ற ஆதகத்தில் நான் பேசுறேன்னு நினைச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. அதான் அவங்க வீட்டுக்கு போறதுல நான் அவ்வளோ ஆர்வம் காட்டல. அவங்க வீட்டுல இருக்கவங்க எப்படி நினைச்சா உனக்கு என்னன்னா? உன்னை பொறுத்த வரைக்கும் சாந்தி அண்ணி வாழ்க்கை நல்லபடியா அமையணும். வேற தப்பான எண்ணம் எதுவும் மனசுல இல்லல்ல?
அப்புறம் எதுக்காகனா அவங்க வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு தயக்கம்? நீ சாந்தி அண்ணி வீட்டுக்கு போய் விவரமா பேசியிருக்கணும். நீ சொல்றதும் ஒரு விதத்துல நியாயமா தான் இருக்கு. நான் பூஜா கிட்ட பேசினப்போ அவ என்னை நம்பாம போன மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள என்னை நம்பாம போனா என்ன பண்ண முடியும்? நீ சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. ஆனா உண்மையை அன்னைக்கு எடுத்து சொல்லி நாம தானே இந்த பிரச்சனையில இருந்து அவங்கள காப்பாத்தி ஆகணும். திவ்யா, நானும் இந்த விஷயத்துல தீவிரமா தான் இருக்கேன். ஆனா எப்படி எப்படி அவங்கள ஆபத்துல இருந்து காப்பாத்துறது, எதை சொல்லி கௌதமை பத்தி புரிய வைக்கிறதே தெரியல. அண்ணா, இனிமே இத பத்தி நீ பூஜா கிட்டயும் பேசாத, அவங்க வீட்ல உள்ளவங்க கிட்டயும் பேசாத. ஸ்ட்ரைட்டா சாந்தி அன்னிக்கிட்டே பேசிடு. என்ன சொல்ற நீ? ஆமாண்ணே, அன்னி கூட உனக்கு கல்யாணம் நிச்சயமாகி அந்த கல்யாணம் நின்னு போனதுனால அவங்க கிட்ட இனிமே நீ கௌதம் பத்தி என்ன சொன்னாலும் அது உன் சுயநலத்துக்காக சொன்னதா தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதனால கௌதம் அந்த மாதிரி தப்பா இருக்கும்போது உடனே சாந்தி அன்னைக்கு தகவல் சொல்லி அவங்கள அங்க வர சொல்லிடு. சாட்சியோட நிரூபிச்சிடு. அண்ணியும் நம்புவாங்கல்ல. குட் ஐடியா. நான் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத. கேளு. அந்த கௌதம் கிட்ட இருந்த அண்ணிய காப்பாத்தணுன்றதுக்காக மட்டும் இதை செய்யறியா இல்ல? திவ்யா, கௌதம் கிட்ட இருந்து சாந்தியை காப்பாத்தணுன்ற அக்கறையா இருக்கு. ஆனா அதே டைம்ல இந்த கல்யாணம் நின்று போய் அவங்க மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பண்ணுவாங்கன்னு ஒரு சின்ன ஆசையும் இருக்கு. அண்ணா, இது சின்ன ஆசை இல்ல, பெரிய பெரிய ஆசை. சாந்தி அண்ணி மேல உனக்கு பெரிய ஆசை. சிப்போடி. என்னாச்சு நந்தினி? அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. அந்த ராஸ்கல் ஃபோன் பண்ணி ஏதாவது பிளாக்மெயில் பண்ணானா? அவன் ஃபோன் பண்ணல, ஆனா சொன்ன மாதிரியே ஒரு கவர் அனுப்பி வச்சிருந்தான். கவரா? எங்க அது? இந்த கவர் தான். பாத்தீங்களா, உங்க வீட்ல ரொம்ப சாதாரணமா நடந்த சம்பவத்தெல்லாம் இப்படி தப்பா போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க யாரோ. அது யாரா இருக்கும்? அதான் எனக்கும் தெரியல. உங்களை வற்புறுத்தி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனது தப்புன்னு இப்பதான் தோணுது. தேவையில்லாம என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அவமானம், எல்லாம் என்னாலதான். எனக்கு மட்டுமா கஷ்டம்? எனக்கு மட்டுமா அவமானம்? உங்களுக்கும் சேர்த்து தானே. என் சந்தேகம்லாம் என்னன்னா, நம்ம ரெண்டு பேரையும் குறி வச்சு எதுக்காக இப்படி போட்டோ எடுக்கணும்? இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம ரெண்டு பேரையும் பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்க தான், வேற என்ன? ஆமா, இதுல வெறும் போட்டோ தான் இருந்ததா, லெட்டர் ஏதாவது இருந்ததா? இல்ல, போட்டோ மட்டும்தான் இருந்தது. சரி, உங்ககிட்ட போன்ல பேசி பணம் கேட்டான்னு சொன்னீங்கல்ல, அவன் திரும்பவும் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பணம் கேட்கலாம், இல்ல வேற ஏதாவது கேட்டு டிமாண்ட் பண்ணலாம். வேற ஏதாவதுனா என்ன கல்யாண்? தெரியலையே நந்தினி. முதல்ல அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வரட்டும், அப்புறமா இதை பத்தி யோசிக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாம நாமளே நம்மளை போட்டு குழப்பிக்கிட்டு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். எந்த விஷயத்துல? மறுபடியும் அவன் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட எதை கேட்டாலும் போலீஸ்க்கு போகாம அவன் கேட்டதுக்கு ஒத்துக்கிட்டு இந்த போட்டோஸோட நெகட்டிவா வாங்கிடணும். அதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்ன கல்யாண், தப்பே பண்ணாம நாம எதுக்கு அவனுக்கு பயப்படணும்? தப்பு பண்ணலங்கிறது உண்மைதாங்க. ஆனா நாம ஏதோ தப்பு பண்ண மாதிரி போட்டோ எடுத்து வச்சிருக்கானே, இந்த ஊரும் உங்க குடும்பமும் நாம தப்பு பண்ணலன்னு சொல்றத நம்பாது. இந்த போட்டோல இருக்கிற காட்சியை தான் நம்புவாங்க. நீங்க பாருங்க, நாம நம்மளை காப்பாத்திக்கிறோம்னா புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது தான் நமக்கு நல்லது. இப்ப என்ன பண்றது? இந்த போட்டோஸ் என்கிட்டே இருக்கட்டும். வீட்டில் உங்களுக்கு இனிமேல் ஃபோன் வந்தாலோ இல்லை லெட்டர் வந்தாலோ
உடனே என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் வராமல் நடந்துக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் கேஷுவலாகவே நடந்துக்கோங்க. ஏற்கனவே என் வீட்ல எவ்வளவோ பிரச்சனைகள். இப்போ இந்த பிரச்சனை, இதெல்லாம் எனக்கு தேவைதானா? என்ன பண்ணுறது? பிரச்சனை வந்தால் நாம் சந்திச்சு தான் ஆகணும். அதுக்காக பயந்து ஓடி ஒளியக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். இது பாருங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் வரேன். இருங்க, ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டு போகலாம். வேண்டாம், கிளம்புறேன். ம். ஓகே. சரி சரிங்க. நான் அப்புறமா பேசுகிறேன். சொல்லுங்கள் மனோஜ். மனோஜ், நான் இன்னைக்கு ஆஃபில் இருக்கேன். ஆமாம், ஒரு நிமிஷம் சிக்னல் ட்ராப் ஆகுது. ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். நான் அப்புறம் பேசுகிறேன்னு. ஹலோ. சாந்தி, நான் ராம் பேசுகிறேன். சொல்லுங்க. எனக்காக நான் சொல்கிறதுக்கு வர முடியுமா? ஏன், என்ன விஷயம்? டீலக்ஸ் ஹோட்டலில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற கௌதம் இங்கே ரூம் நம்பர் 103ல் ஒரு பொண்ணோட இருக்காரு. நீங்கள் வந்தீங்கன்னா அவர் எப்படி பட்டவன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். அதுக்காக தான், ப்ளீஸ். இதை பற்றி கூட நான் ஏற்கனவே பூஜா கிட்ட பேசியிருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன் யாருன்னு. என்னங்க யோசிக்கிறீங்க? நான் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இதை நான் நேர்லேயே உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். பட் நீங்களும் உங்கள் கண்ணால் பார்த்தா தான். அதுக்காக தான் சொல்கிறேன் சாந்தி, ப்ளீஸ் வாங்க. சரி, நான் வரேன். தேங்க்யூ வெரி மச். யா. அப்படியா? சூப்பர். சரி, அப்புறமா பேசுறேன். பாய். என்ன கௌதம், ஒரே டென்ஸ்டா இருக்கே? இல்ல, டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. மீரா, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
இப்ப என்ன அவசரம்? அப்புறமா போய்க்கலாம். சொன்னா கேளு, நான் போயிட்டு சொல்றது- சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரமா? ஷூர், ஷூர்? கண்டிப்பா. ஏய் மீரா, என்னை பத்தி கேட்டு யாராவது வந்தா, யார் வந்தாலும் என்னை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடு. ஓகே? நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் ஏன் அப்படி சொல்லணும்? சொல்லுன்னா சொல்ல. இத பாரு கௌதம், நீ சொல்லுன்னு சொன்னா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்ன காரணம்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிக்கிறேன் சொல்லணுமா வேணாமான்னு. ஓகே? இத பார், எங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கு தெரியாம நான் இங்க வந்திருக்கேன். அவங்க யாராவது வச்சு என்னை பத்தி விசாரிக்கலாம்ல, அதனால தான் சொல்றேன். சொல்லுன்னா சொல்ல, புரியுதா? ஓகே, சொல்றேன். தட்ஸ் மை கால். சீக்கிரமா வா. ஷூர். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு யார் வேணும்? மிஸ்டர் கௌதம். கௌதம் நீங்க யாரும் இல்லையே, நான் தனியா தானே ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். இல்லை மேடம், ஜஸ்ட் இங்கே தான் பார்த்தேன் அவரை. இல்லங்க, அப்படி யாரும் இங்க இல்ல. என்ன மேடம் சொல்றீங்க? இப்போதான் மேடம் பார்த்தேன் அவரை. இப்போ நான் பார்த்துட்டு தான் வந்து நான் உங்களுக்கு. கௌதம் நீங்க யாரும் இல்ல. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். தட்ஸ் ஓகே. சாந்தி, Please, இல்லைங்க சாந்தி, நீங்க எதுவும் நான் சொல்றது பேசாதீங்க. கேளுங்க ப்ளீஸ். கௌதம் அந்த பொண்ணோட வந்தது என் 2 கண்ணால பார்த்தேன். ப்ளீஸ், நான் சொல்றது. இத பாருங்க, உங்களுக்கு நான் மனைவி ஆகலைங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரை நீங்க இவ்ளோ அசிங்கமா கேவலப்படுத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்ல சாந்தி, நான் உங்களை நான் ஒரு சொல்றது. ஜென்டில்மேன் நினைச்சேன். என்ன இனிமே சாந்தி? இனிமே நீங்க தயவு செஞ்சு என் முன்னாடியே வராதீங்க. இல்ல சாந்தி. சாந்தி, அப்பா, அப்பா, அப்பா. என்னடா இங்க தானே இருக்கேன், என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கத்துற? இன்னும் என்ன நடக்கணும்? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சே. எத்தனை தடவை சொன்னேன் எனக்கு கல்யாணம் வேணாம் கேட்டீங்களா? இப்ப என்ன ஆச்சுடா? எல்லாம் அந்த சாந்தி விஷயம் தான். ஏன் சாந்திக்கு என்ன? அந்த எஸ்ஐ ராமுக்கும் சாந்திக்கும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நின்னுச்சுல. டேய், அது நடந்து முடிஞ்ச பழைய விஷயம். உங்களுக்கு வேணா அது நடந்து முடிஞ்ச பழைய விஷயமா இருக்கலாம், ஆனா அந்த சாந்திக்கு இல்ல. அவ என்ன பழச மறக்கல. என்னடா சொல்ற? அந்த எஸ்ஐ ராமோட சாந்தி ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கா. இப்படி எல்லாம் கேவலமா யாரா உங்ககிட்ட சொன்னது? யார் சொல்லணும்? அந்த கேவலத்தை நானே என் கண்ணால பார்த்தேன். என்னடா பார்த்த? ஆமாப்பா, நான் பார்த்தேன். தாங்க முடியலப்பா, அருவருப்பா இருக்கு. நான் கட்டிக்க போற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தனோட ஹோட்டல்ல. அது சாந்தி தானா? சாந்தி தான். சரி, நீ ஏன் அந்த ஹோட்டலுக்கு போன? சூப்பர்ப்பா, சாந்தி ஹோட்டலுக்குள்ள அவனோட போறத பார்த்தேன்னு சொல்றேன், நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்களா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்ற. நீ ஏன் அங்க போன?